ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு வனத்துறை ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இந்த ஓப்பனிங் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ நோட்டிஃபிகேஷனும் சேர்ந்தே வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ இவங்க கூட தான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டான வேக்கன்சி சேர்ந்தே வந்திருக்கு. ஸோ எப்போவுமே தனியாக வரக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ்சி கூட இணைச்சிருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கு லாஸ்ட் டேட், அதாவது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 28/2/2024. கிட்டத்தட்ட 2 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை எப்போ வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா 4/3/2024 6/3/2024 இந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இன்கேஸ் தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா. அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஜூன் மாதம் தான் எக்ஸாமே, 9/6/2024 தான் எக்ஸாமே. ஸோ நிறைய டைம் இருக்குது. இப்போது நீங்கள் அப்ளை பண்ணி சின்சியராக படிக்க ஆரம்பித்தா கூட ஏதாவது ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக வாங்கிடலாம். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன், இல்லை ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இல்லை நான் வேறு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணுறேன், இல்லை நான் ரெண்டுமே ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது தெளிவாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத நீ தெளிவாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு தான் உங்களை எடுப்பாங்க. இல்லை நான் இந்த பதவிக்கு தவிர்த்து மற்ற எல்லா பதவிக்கும் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை நான் இந்த 2 பதவிக்குமே ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் அப்ளை பண்ணுறேன், அண்ட் அதர் தென் எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்ட் இதுக்குமே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். அதை தெளிவாக கொடுத்துக்கோங்க. அண்ட் நிறைய பேர் எனக்கு யூனிஃபார்ம் தான் வேணும், நான் ஃபாரஸ்ட் கார்டாக தான் போகணும், ஃபாரஸ்ட் வாட்சராக தான் போகணும் இருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் தெளிவாக ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சரை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் ரொம்பவே ஷார்ட்டாக போயிடலாம். ஸோ லாஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன். டோட்டலாக 6244 யூஜ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டுமே 1000+1000க்கு மேலே வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் ஒரு ஓப்பனிங் அது கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க, வேக்கன்சியே கம்மி. அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் யூத்துக்கு 288 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விடுங்க, ஜென்ரலாக ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 526 வேகன்சி. ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ஓப்பனிங் 10th மட்டும் படித்தா போதும், 526 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சேலரி இருக்குன்றதை ரைட் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு 192 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்கு பொறுத்த வரைக்கும் 171 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர், ஸோ இதெல்லாம் சேர்த்து 1100 ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக நோட்டிஃபிகேஷன் விட்டால் எவ்வளோ வேகன்சி கொடுப்பாங்களோ அதே வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. பட் தனியாக விடாமல் டிஎன்பிஎஸ்சி கூட இணைச்சி விட்டுருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் மற்ற எல்லா போஸ்ட்டும் ஆஸ் யூஷுவல். சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டில் 49 வேகன்சிஸ், பில் கலெக்டரில் 66 வேகன்சிஸ், லேப் அசிஸ்டண்ட்டில் 25 வேகன்சிஸ், மில்க் ரெக்கார்டரில் 15 வேகன்சிஸ், கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசரில் இருக்கும் இது. அண்ட் ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டரில் ஒரு ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்ஸ் பக்கத்திலே டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கோஆப்ரேட்டிவில் 34 வேகன்சி, ப்ரைவேட் செக்ரட்டரி கோஆப்ரேட்டிவ் 4 வேகன்சி, பர்சனல் கிளர்க்கு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமனில் 2 ஓப்பனிங், பர்சனல் அசிஸ்டண்ட்டில் 1 ஓப்பனிங், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க, அது பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் இது கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் டைப்பிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் எஜுகேஷன் சர்வீசஸ், ஸோ அதெல்லாம் தெளிவாக பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரல் சர்வீஸில் 441 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வாக் போர்டு அண்ட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை, அதுக்கப்புறம் ஸ்மால் இண்டஸ்ட்ரியஸ் கார்ப்பரேஷன், டெக்ஸ்ட் புக்ஸ் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் பிளான்ட், அப்புறம் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியலில் இங்கே. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்லேயே சேலரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே போல் நிறைய பேர் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதில் 108 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்ரட்டரியில் 2442 வேகன்சியும், ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியில் 44 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குன்றோ தெளிவாக இருக்கும், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ் யூஷுவல் ரிலீஸ்
ரிலீஸ் பண்ணக்கூடிய குரூப் 4 அண்ட் VAO நோட்டிஃபிகேஷன் கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இணைஞ்சு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்கு நான் அகைன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனாக விட்டுருக்காங்க, ஃபாரஸ்ட்டோ விடலை அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, டிஎன்பிஎஸ்சியில் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து விட்டுருக்காங்க. ஓகே, இது எல்லாத்துக்குமே காமனாக எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 100 கொஷினும், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷினும், ஆப்டிடியூட் மேக்ஸ் வந்து 25 கொஷினும், ஓவராலாக 200 கொஷின் 300 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்டிங் வைஸ் மாறுது. நான் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் SC, SCA, ST அண்ட் டிஸ்ட்ரிக்ட் விடோ இன் ஆல் கேஸ்ட் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் MBC, DC, BC அண்ட் OBCM, BCM இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரிக்குமே 42 ஏஜ் மேக்ஸிமம் இருக்கணும். அண்ட் இந்த மற்ற போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்ரட்டரி அண்ட் செக்ரட்டரி அண்ட் டைப்பிஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா SC, SCA, STலாம் 37 அண்ட் மற்றவங்க 34க்குள்ளே இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோ. அண்ட் மற்ற இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே ஸோ இந்த 15லேருந்து இந்த 29 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஸோ இந்த பதவி எல்லாத்துக்குமே முன்ன 35 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக இருந்தது. இப்போ 2 கேட்டகரிக்குமே காமனாக 37 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அதிகமான ஒரு ஏஜ் தான். ஸோ நிறைய பேர் இதுக்குள்ளே போக ட்ரை பண்ணலாம். ஸோ 37 வரைக்கும் எலிஜிபிள் தான். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 28, 30 இவ்வளோ தான் இருக்கும். பட் இங்கே 37 வரைக்கும் எலிஜிபிள். ஸோ அங்கே மிஸ் பண்ணுறவங்க இங்கே யூனிஃபார்ம் போடலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காமனாக குரூப் 4 அப்படின்னாலே ஒரு சில பதவிக்கு மட்டும்தான் டிகிரி இருக்கும். பேலன்ஸ் மீது எல்லாத்துக்குமே 10th தான் எலிஜிபிள் அப்படின்னு இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. நிறைய போஸ்டிங்ஸ்க்கு வந்து டிகிரி கேட்டிருக்காங்க அண்ட் ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு 10th கேட்டிருக்காங்க. ஸோ காமனாக VAO ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து 10th முடிச்சிருந்தா போதும். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து இந்த வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுக்கு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைப்பிஸ்க்கு டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஸ்டெனோக்கு ஸ்டெனோ சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு போகலாம். ஸோ இப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஆர் பயாலஜி இது வந்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ அப்படி எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு இது கூடவே டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காமனாக 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்கள் கிளாஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதேமாரி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் BSc ஓரியன்டாக எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இன்ஜினியரிங்கும் எலிஜிபிள். அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 100% நீங்கள் எலிஜிபிள். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஜுகேஷனில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அண்ட் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். மேலுக்கு ஹைட் பொறுத்த வரைக்கும் 163 சென்டிமீட்டர் இருக்கணும். அண்ட் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் 150 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஹைட் செஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேலுக்கு 79 சென்டிமீட்டர் நார்மலாக அண்ட் எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் ஆகணும். ஃபீமேலுக்கு 74 நார்மலாக, எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் ஆகணும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு ஐசைட் கொடுத்துருக்காங்க. 6/6 நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. வித்தவுட் கிளாஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சருக்கு நீங்கள் கிளாஸ் போட்டோ இல்லை கிளாஸ் இல்லாமலேயோ நீங்கள் ரீட் பண்ணால் போதுமானது. பட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு கண்டிப்பாக கிளாஸ் இல்லாமல் உங்களுக்கு ஐசைட் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆஸ் யூஷுவல் 100 ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அண்ட் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் ரெண்டுமே நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதற்கான சிலபஸ் பேஜ் நம்பர் 58, 55க்கு மேலே சிலபஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிங்க. ஸோ இன்னும் ஒரு 4 to 5 months டைம் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து 2 to 3 வருஷம் கூட ஆகலாம். ஸோ சொல்ல முடியாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் வரதுக்கு. ஸோ இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.